ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிகேட்டர் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்ச் 7ஆம் தேதி வந்துட்டு மதுரையில் ஒரு ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் இருக்கு. நமக்கு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட மொமெண்டமை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது மார்க்கெட் ஏறினா கால் ஆப்ஷனோட விலை ஏறும், இறங்கினா புட் ஆப்ஷனோட விலை ஏறும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை என்ன கண்ணோட்டத்தை எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு, அது கட்டணம் இல்லாம ஜிபு மற்றும் ஆப்ஷன் டிக்கெட் சேனல் இணைந்து மதுரையில் நடத்துறோம். விருப்பம் உள்ளவங்க பங்கேற்றுக் கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். ஜிபு வாடிக்கையாளர்களுக்கு நமக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று விடுமுறை. நமக்கு மார்ச் 3ஆம் தேதி, மார்ச் 4ஆம் தேதி நாளைக்கு சந்தை வந்துட்டு ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 700 புள்ளிகள் மைனஸ், அதாவது ஃபியூச்சர், அதாவது மார்ச் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,659 ட்ரேட் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கேப் டவுன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம். இப்போ மார்க்கெட் இப்படி இறங்கும்போது எல்லாரும் வந்து பாதுகாப்பான ஒரு முதலீட்டுக்கு தங்கம், சில்வர் மற்றும் க்ரூட் ஆயிலில் வந்துட்டு அதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ விலை ஏற்றம் அடையும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இங்கே அப்படியே ஒரு மாறுபட்டு நடந்திருக்கு. இங்கே பாருங்க, இன்றைய தினம் கோல்டு, சில்வர் நமக்கு இறக்கம் கண்டிருக்கு, க்ரூட் ஆயில் மட்டும் ஏற்றம் கண்டிருக்கு. அதனால மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், இதுதான் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் உங்களுடைய ரிஸ்க் பேட்டர்னுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இது வந்து நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சாச்சு. என்ன இருந்தாலும் ஆப்ஷன் பிரீமியத்தில் என்னெல்லாம் பார்க்கலாம், புதியவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் புதியவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு சந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டிய காலம். இது என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு மூவ் ஆகாது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இறங்குது ஏன் ஏறுது அப்படிங்கிற அளவுக்கே நமக்கு விடை தெரியாமல் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அதில் எதிர்பாராமல் நீங்கள் நஷ்டமாயிட்டீங்க அப்படின்னா அதை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முழுமையாக புதியவர்களை வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கும் எதிர்பார்ப்பு நீங்கள் புட் ஆப்ஷன் எடுப்பீங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், உடனே குயிக்காக ஏறுவோம், உடனே நீங்கள் கட் பண்ணிட்டு கால் எடுப்பீங்க, உடனே அங்கிருந்து இறங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி பிக் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய இடம், அது எப்படி நம்ம கணிப்பது, எப்படி தெரிந்து கொள்வது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையிலும் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் வாய்ப்பில் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது இல்லாமல் ட்ரேடிங்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் அப்படின்னு நினச்சிட்டு வருவீங்க. இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பேசிவ் இன்கம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிவ் இன்கம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நமக்கு பட்ஜெட் அன்னைக்கு கீழே வந்தது வந்து 24,580 அந்த ரேஞ்ச். மார்க்கெட் நேற்றைய தினமும் நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் கொடுத்துட்டு உடனடியாக மார்க்கெட் மேலே ஏறி முடிச்சாங்க. இப்போவும் அதற்கு கீழே கேப் டவுன் நடக்குது. அப்போ அதற்குண்டான வாய்ப்பு என்னெல்லாம் நடக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு லாங், இப்போதைக்கு சமீபத்தில் இருந்த லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ சமீபத்தில் வந்த சப்போர்ட் அப்படிங்கிறது பிரேக் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இது டெய்லி சார்ட்டு. இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம வீக்லியே மாற்றலாம், வீக்லியே போடுறேன். அப்போ இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 24,358 அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் அங்கே தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏற்றம், ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு சேனல் போயிட்டு அங்கே ஒரு டபுள் டாப் அல்லது ட்ரிபிள் டாப்னே எடுத்துக்கலாம், அங்கிருந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ 24,300க்கு கீழே இறங்கும் போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகணும். இந்த செல்லிங் ப்ரெஷர் நமக்கு இம்பேக்ட் இருக்கணும். அப்போ மார்க்கெட் இனி எப்போ ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த செல்லிங் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எங்கே ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரெஷரை கொஞ்சம் தடுக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ எப்பவுமே நீங்கள் மார்க்கெட்டில் ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். ஓப்பன்ல இருந்து ஏற்றம் இறக்கம் பேஸ் பண்ணிக்கோங்க.
ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் செல்லர் பயப்படுவாங்க, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் புட் செல்லர் பயப்படுவாங்க. அப்போ இதை வச்சு ஒரு ஃபார்முலா நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதனால புதியவர்கள் இங்கிருந்து சற்று ஒதுங்கிக்குவாங்க. மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண வேண்டாம். தேவையில்லாம இங்க இந்த மூமெண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணி பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கலா மார்க்கெட் மூவ் ஆகும்போது உங்களுக்கு அங்க வந்து எல்லாமே தெரியும், ஆனா கையில வந்து பணம் இருக்காது. இப்ப மார்க்கெட் வந்துட்டு ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மது போதையில் இருக்கிறவர் வாகனத்தை இயக்கினா எப்படி இருக்குமோ அது போல மார்க்கெட் வந்துட்டு ஒரு வால்டைல், அந்த அளவுக்கு ஸ்பீடு வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது சற்று அதிகரித்திருக்கு. நாளைக்கு இதுவும் இன்னும் கூடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்தியா விக்ஸ் இருக்கும்போது கூடும்போது என்ன ஒரு பயன் அப்படின்னா, இது ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஒரு சான்சஸ் கிரியேட் பண்ணும். ஒரு 100 ரூபா இருக்கிற பிரீமியம் உடனடியா 150 ரூபா போவாங்க, உடனே 100 ரூபா வருவாங்க, திருப்பி அங்கிருந்து 200 ரூபா போவாங்க, திருப்பி 50 ரூபா வருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்ப இத்தனை நாள் வந்துட்டு மார்க்கெட் பாத்தீங்கன்னா கடந்த 1.5 வருடமா பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து குறைவா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஸ்லோ மொமெண்டமா இருந்தது. நீங்க எல்லாம் ஒரு கேமரா போன் வச்சிருப்பீங்க, அதுல வந்து ஸ்லோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கோ இல்ல 1 நிமிஷத்துக்கோ அந்த ஸ்லோமோல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா இருக்கும். இப்ப விஸ்வரூபம் படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதுல ஒரு ஃபைட் வந்து ஸ்லோ மோஷன்ல காமிச்சிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது. ஆனா படமே ஸ்லோ மோஷனா இருந்து எப்படி இருக்கும்? அது போல இதுவரை மார்க்கெட் இருந்தது. அது ஆப்ஷன் பையருக்கு இல்லாம ஒரு ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டா இருந்தது. இப்போ வந்து ஆப்ஷன் பையருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது. இதனால வந்துட்டு ஒரு ஹை கட் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு பிரீமியத்தை பை பண்ணி ஹோல்டு பண்றதை விட நீங்க லோயர் ரிஸ்கா வால்டைல் மார்க்கெட்ல ரிவர்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ட்ரேட்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் கீழே நல்ல சப்போர்ட் இடத்துல வந்ததுமே அங்கிருந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப சப்போர்ட் இருக்கிற இடத்துனா கால் ஆப்ஷன்ஸ் ஒரு சின்னதா ரிஸ்க் எடுக்கலாம் புதியவர்கள். அந்த இடத்துல இருந்து ஸ்பீடா கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல ரிஸ்க் குறைவாகவும் ரிவார்டு பெருசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேல போன மார்க்கெட் உடனே கீழே இருக்கும். இந்த இந்தியா விக்ஸோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட் அந்த மாதிரி 500 பாயிண்ட் இருந்தாலும் உடனடியாக அதை மைனஸ் கொண்டு வரக்கும். மைனஸ்ல இருக்கிற மார்க்கெட் உடனே பாசிட்டிவ் கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதாவது மார்க்கெட்டை வந்து நம்ம நினைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடு மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் பேனிக் சிச்சுவேஷன். இது ஒரு ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அப்ப ஏடி மீட்டிங் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏடி மீட்டிங் பாயிண்ட் ஒரு 265 ரூபாய் மீட்டிங் பாயிண்ட்ல இருக்கு. அப்போ மார்ச் 10 கான்ட்ராக்ட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பிரீமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் 260 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரீமியம் தான். அப்ப இதனால நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு அப்படிங்கிறது தெரியுது. இதை பிரீமியத்தை கரைக்கிறக்க மூவ்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும். இதனால என்னன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவ் மோடுல இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் தான் ரியாக்ட் பண்ணும். ஆனா ஒரு 500 பாயிண்ட் தள்ளி இருக்கக்கூடிய ஆப்ஷனுமே இங்க ரியாக்ட் பண்ணும். அப்ப அந்த அளவுக்கு இங்க ஒரு பேஸ்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால புதியவர்கள் இதை தெரியாம நீங்க வந்துட்டு இம்பாக்ட் பண்ணிடாதீங்க. அதனால நீங்க சில உங்க மனசுக்கு ட்ரேட் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பா சின்னதா ரிஸ்க் எடுங்க. அதிகமான முதலீடு போட்டுறாதீங்க. உங்க மனசு எப்பமா வேணாலும் மாற்றி நிறைய அமௌண்ட் உங்க கைக்கு மீறி ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு தள்ளப்படுவீங்க. ஆனாலும் மூவ்மெண்ட் இருக்கும், ஆசையா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல நீங்க மார்க்கெட் விட்டு விலகி இருந்துட்டீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் நாலேஜோட ஒரு ட்ரேட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுல உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ப்ராபபிலிட்டி வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால புதியவர்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடை இந்த இடத்துல நீங்க ஒரு பையரா செல்லரா எல்லாருமே கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோங்க. ஓரளவுக்கு மார்க்கெட்டோட பதட்ட நிலையை தெரிஞ்சவங்க உங்களால சின்ன எப்படி வந்து இயக்கலாம், எங்க ஸ்டாப் லாஸ் போடலாம், எங்க வந்துட்டு ரிவார்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பை உருவாக்கும். கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றவங்க முடிந்த அளவு இந்த இடத்துல வர்த்தகம் செய்ய நீங்க மறந்துடுங்க. ஏன்னா கால்ஸ் வாங்கி நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா முற்றிலும் கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், எதனால ப்ராஃபிட் எதனால லாஸ் அடையணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணணும். இந்த இடத்துல கால்ஸ் கொடுக்கறனால அது இயங்குமா இருங்கான்னு தெரியாது. அந்த கால்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்களுடைய முழு முதலீட்டை நீங்க போட்டுருவீங்க. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட கால்ஸ் தரவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இங்க ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அமைஞ்சிருச்சுன்னா உங்க முதலீடை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால
மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதே மாதிரி இன்வெஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பயந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டாக்ஸை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குட் ஸ்டாக்காக இருந்ததுன்னா இன்னும் மார்க்கெட் எங்கே ஸ்டெபிலிட்டி ஆகுதோ அந்த இடத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் இங்கே உள்ளே கொண்டு வர பாருங்க. ட்ரேடிங் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அதனால வந்துட்டு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி இது வந்து ஒரு தற்காலிகம் தான் இந்த போரோட தலையீடு. அதனால வந்துட்டு இருக்கும், இறக்கம் எவ்வளவு மட்டும் இருக்கும்னு தெரியாது. இருந்தாலும் அந்த இறக்கத்திற்கு பயந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க வாங்க மாட்டீங்க. திருப்பி மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்ல மார்க்கெட் மாறும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து பையிங்ல இருக்க மாட்டீங்க. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பயந்துட்டு விற்காதீங்க. லாங் டேர்ம்னா மறந்துடுங்க. அதனால இன்னும் சீப்பா கீழே வந்துட்டு உங்களோட விலை உங்க ஸ்டாக்ஸ் கிடைக்கும் போது ஒரு நல்ல ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு குட் ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்கேயே உங்களுக்கு ஏமாற்றங்கள் பாருங்க. நமக்கு கோல்டு சில்வர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாருமே நினைச்சது என்னன்னா பொதுவாக மார்க்கெட் வந்து போர் சூழல் இருந்தால் தங்கம் சில்வரோட விலை ஏறிடுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று ஏறினாங்க. ஆனால் அதோட இறக்கம் பாருங்க. அப்போ மார்க்கெட்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேரலா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உடனே இதுல இருந்து அதில் ஜம்ப் பண்ணி உங்களோட கேபிட்டல் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அதனால நம்பிக்கையா உங்களோட முதலீடை நீங்க வந்து நம்பிக்கையா பாதுகாத்து நீங்க வந்து இன்னும் சீப்பா கிடைச்சா வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்களே தவிர இதை வந்துட்டு வித்துட்டு உங்களோட நஷ்டத்தை புக் பண்ணிடாதீங்க. அதனால வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் உங்களுடைய நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம். நன்றி, வணக்கம்.